வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடை பால்டிகள் சந்தோஷ். ஆறுபடை பால்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்ப்ளிஃபையர், அந்த பார்த்திங்கன்னா பெரிய கேபினெட்டு, லெஃப்ட் ரைட்டு ஒரு பேலன்ஸ் கண்ட்ரோலோடு வரும். பார்த்திங்கன்னா டிவிடி யூஎஸ்பி எஃப்எம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த போர்டில், இந்த ஆப்ஷனில், இந்த கேபினெட்டில் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது ஆன் ஆஃப் சுவிட்சு, பேலன்ஸ் கண்ட்ரோலு, பேஸ் கண்ட்ரோலு, ட்ரிபிள் கண்ட்ரோலு, யூஎஸ்பி போர்டு, வால்யூம் கண்ட்ரோலு 100K, இது எல்லாமே 100K, எல்லாம் 200K. இந்த யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா மியூசிக் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி, பகாரியா கம்பெனின்னு நினைக்கிறேன், பகாரியா கம்பெனி போர்டு. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா 2 சாக்கெட் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் யூஎஸ்பி சாக்கெட்டு. ஒன்றில் பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் யூஎஸ்பி போடுற மாதிரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்ஷன் போட்டு வால்யூம் கண்ட்ரோலு, ஸ்கேனு, மியூட்டு, ப்ளூடூத் போர்டு தான். இந்த ஆடியோ போர்டு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வியூ தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் சாக்கெட்டு, ஆர்சி சாக்கெட்டு, ஒரு கூலர் ஃபேன். இந்த கேபினெட்டு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது இன்டீரியர் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. 12-012 3 amps டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்கன்னா 3300 MFT 25 வோல்ட்டு கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். ஒரு 3 amps டயோடு 2 போட்டு பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். 3 amps டயோடு போட்டு பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 44 பார்ட்டி போட்டிருக்கோம். நல்லா ஒரிஜினல் ஐசி தான், ஒரிஜினல் ஐசி 44 பார்ட்டி போட்டிருக்கோம். போர்டு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடியோவும் பக்கா ஃபினிஷிங்கோடு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஆடியோ பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் தனியாக மென்ஷன் பண்ணிடுறாங்க, பேஸ் ட்ரிபிள் இருக்குது, ஆடியோ இன்புட் தனியாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் எந்த அம்மிங் நாய்ஸும் வரல, பக்கா கிளாரிட்டி கண்டிஷனில் இருக்குது. இந்த போர்டு வேணும், இந்த ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பார்த்துக்குங்க, ஃப்ரண்ட் வியூ தான், உள் வியூ தான் பார்த்துக்குங்க. இந்த கேபினெட், இந்த ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்துக்குங்க இந்த ஆம்ப்ளிஃபையர். இப்போ வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணி காட்டுறேன், ப்ளே பண்ணி காட்ட முடியாது, காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எஃப்எம் ஆப்ஷன் எடுக்கும், எல்லா ஆப்ஷன் எடுக்கும். ஆன் பண்ண உடனே கூலர் ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஏர் உள்ளே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர் எல்இடி வச்சுருக்கோம். இது வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது, ரிமோட்டும் வந்து கொடுத்துருவோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பேர்ஸ் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.